Good morning children. நமக்கு second unit முடிச்சிட்டோம் last video ஓட. So this video discuss about lesson 1. Lesson 1. Lesson 1 basic concept of chemistry and chemical calculations. Okay, basic concept of chemistry and chemical calculation. என்னென்ன concept இருக்கும், how to calculate in atomic number, then molar mass, okay, அதெல்லாம் சேர்த்து molecular mass find out எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஓகேவா? ஸோ இந்த லெசனில் என்னென்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் வந்து அந்த கெமிஸ்ட்ரி எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் டெய்லி லைஃப்பில் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ த நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் இன்டு எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர். சரியா? அந்த எலிமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது, காம்பவுண்டை கிளாஸிஃபை பண்ணுறது எப்படி இருக்கும் அதெல்லாம் ஆல்ரெடி யூ லேர்ன் இன் லோயர் கிளாஸஸ். சரியா? 7th 8th 9th 10th அது எல்லாமே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் அட்டாமிக் மாஸ் அண்ட் மாலிகுலர் மாஸ். அட்டாமிக் மாஸை பற்றி டெஃபினேஷனும் மாலிகுலர் மாஸை பற்றியும். தென் டிஃபைன் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸிங் SI யூனிட் மோல். SI யூனிட்டில் மோல் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. தென் அவகாட்ரோ நம்பர். Okay, so what is mean by Avogadro number? Avogadro number is 6.022 into 10 power 23, or so in old syllabus 6.023 into 10 power 23. Okay, so new syllabus என்ன கொடுத்துறாங்கன்னா 6.0222 னு போயிட்டே இருக்கும். That is 6.022 into 10 power 23. Next, explain the relationship among mass, moles and the number of atom, molecules and perform calculating relating to the conversions. சரியா? அத ரிலேஷன்ஷிப் எல்லாம் படிக்க போறோம். Then equivalent mass, calculate empirical of mass of acid, base, oxidizing and reducing agents. Then deduce empirical and molecular formula of compound from experimental data. So given data, that means percentage given. So for example carbon, hydrogen, oxygen. So percentage given. So calculate the empirical formula and also molecular formula. Then solve the numerical problems based in stoichiometry calculations. Stoichiometry calculations problem கொடுத்தோம்னா அது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். Then identify the limiting reagent and calculate amount of reactant and product and reaction. எவ்வளோ அமௌண்ட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் ப்ராடக்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்க போகிறோம். தென் define the oxidation, reduction, oxidant and reductant. சரியா? ஆல்ரெடி we studied in oxidation, reduction எல்லாமே படிச்சிருப்பீங்க, அது திரும்ப அங்கே recall பண்ணுவோம். Then the process involved of redox reaction and describe the electron transfer process. redox reactions பற்றி படிக்க போகிறோம், அப்படி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் கிளாஸிஃபை த redox reaction in different type. redox reactionல என்னென்ன different types இருக்குது. தென் formulate a balanced redox reactions from two half reactions. சரியா? கம்ப்ளீட்டாக ரியாக்ஷன் ஆனால் டூ ஹாஃப், ஒன் ஹாஃப், தட் இஸ் ஒன் ஹாஃப் அனதர் ஹாஃப், அது ரெண்டு சேர்ந்தால் தான் கம்ப்ளீட்டாக இட் இஸ் அ ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே இந்த லெசனில் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி இன் சென்டர் ஆஃப் லைஃப். தட் மீன்ஸ் நம்ம லைஃப்பில் எப்படி கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். சரியா? தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? food to eat, cloth to wear and place to live. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் 3 basic needs of human life. நம்ம ஹியூமன் லைஃப்க்கு இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு chemistry plays a major role in providing these needs and also help us improve the quality of life.
chemistry major role is. Chemistry has produced many compounds such as fertilizer, insecticides, etc. உரம் பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு. So that could be agriculture productions. We build better and a stronger building that situation different weather conditions with modern cements. சரியா, டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, வெதர் கண்டிஷன், வெயில் வருது, மழை வருது, பனிக்காலம் வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு மாடர்ன் சிமெண்ட்ஸு, கான்க்ரீட் மிக்சர்ஸ் அண்ட் பெட்டர் குவாலிட்டி ஸ்டீல்ஸ், இரும்பு. வி ஆல்சோ ஹேவ் பெட்டர் குவாலிட்டி ஃபேப்ரிக், துணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், நல்ல ஸ்ட்ராங்கான துணி பண்ணுறோம். நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணால் ரஃப்யூஸ் மாதிரி இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் எடுப்போம்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஓகே, chemistry in everywhere in the world around us, even our body is made up of chemicals. Our body, but continuous biochemical reactions occurring in our body are responsible for human activities. Chemistry touches almost every aspect of our lives, culture and environment. The world in which we are living in constantly changing. The science of chemistry continue to expand, to evolve, to meet the challenges of our modern world. நிறையா இதை நம்ம சேலஞ்ச் பண்ணி கறந்து தான் வந்துட்டு இந்த நவீன உலகத்தில். Chemical industries manufacture of broad range of new and useful materials that are used in everyday life. சரி, எல்லா லைஃப்லையும் யூஸ் பண்ணுறோம். பாரு, யூஸ் பண்ணுறோம் டூத் ப்ரஷ்ஷு, சோப்பு, பேஸ்ட்டு, சரியா, ஷாம்பு, எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம டெய்லி லைஃப்பில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிமர்ஸ், டைஸ், அலாய்ஸ், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எல்லாமே கெமிக்கல் தான். ஸோ வென் ஹெச்ஐவி, தட் இஸ் எய்ட்ஸ் epidemic began in early 1980, patients rarely lived longer than a few years. அட்டாக் ஆகிருந்தாங்கன்னா ஹெச்ஐவியில் 1980s ரொம்ப நாள் உயிர் வாழங்கிறது கஷ்டம். பட் நவடேஸ் ஸோ மெனி எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் ஆர் அவைலபிள் டு ஃபைட் த ஹெச்ஐவி எய்ட்ஸ். சரியா, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. அண்ட் பீப்புள் வித் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் ஹேவ் லாங்கர் அண்ட் பெட்டர் லைஃப், அவங்களால வாழ்ந்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு, த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் எனேபிள் to replace the non-eco-friendly compounds such as CFCs, chlorofluorocarbons, in refrigerator with appreciate equivalent and increasing number of green processes. There are many researchers working in different field of chemistry to develop new drugs. நிறையா ரிசர்ச் சயின்டிஸ்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ environment friendly materials, synthetic polymers for the betterment of the society. Okay, then next, so chemistry plays an important role in our day-to-day life. It becomes essential to understand the basic principles of chemistry in order to address the mounting challenges in our developing country. சரியா, நம்ம country develop பண்ண முடியும். Okay, next subject, first matter. So what is mean by matter? Matter is made up of very tiny particle. அதான் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட், தட் இஸ் எ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஸோ we enter the classroom, look around the classroom. So what do you see? You might see your bench, table, blackboard, chalk, window, doors, erasers. Okay, so what are these things about? Things made up of? There are all made up of matter. All made up of matter. So matter is defined as anything that has mass and occupies space. சரி, அந்த சாக்கு இருந்ததுன்னா அந்த சாக்கை வச்சோம்னா அது ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணுது. All matter is composed of atoms. This knowledge of matter is useful to explain experience that we have with our surroundings. So in order to understand the properties of matter better, we need to classify them. There are different ways to classify matter. The most different ways to classify matter. The two most commonly used methods are classification by the physical and chemical composition as described in a chart.
You see, matters are classified into two methods. One is a physical classification method, and is a chemical classification. Okay, so physical classifications, that means a physical state. So you know, already studied in lower classes physical state of matter. So what is the physical state of matter? Solid, liquid and gas. That is a physical classification or physical state of matter. So solid example ice, solid example ice, liquid example water, liquid example water, then gas water vapor. That is a physical classification. So another one is a chemical classification. Chemical classification. You see, chemical classification classified into two types. One is a mixer, another one is a pure substance. Mixer, another one is a pure substance. Okay, so the mixer, that means a homogeneous. What is meant by homogeneous? So for example, take water, add sugar, mix well. That is, you see, only water. That is a homogeneous solution. Next, heterogeneous. So heterogeneous means take water and add some stone. I have two products is obtained, water and the stone. That is a heterogeneous mixture. So example, oil and water. Okay, homogeneous, green tea, sugar solution, salt solution, so etc. Okay, so milk and water. That is a homogeneous solution. Okay, heterogeneous means oil and water. That is mixer. Next, pure substance. So pure substance are classified into two types. One is a element like copper, single, that is atom. இப்போ என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம மோனோஅட்டாமிக் யூனிட் காப்பர், கோல்டு, சில்வர். So these are all elements. Then compounds, two or more atom mixed to give compound. For example, copper sulfate. Copper sulfate, that is a three atoms are present. One is copper, sulfur and oxygen. That is a compound, two or more atom mixed to give compound. Okay, so that is one is matter. Matter classified into how many types? Two types. One is physical classification, another one is a chemical classification. Okay, so physical classifications means that physical state of matter can be converted into one another by modifying the temperature and pressure suitably. Physical state. Okay, you see, ice to water, melting process. Water to water vapor, heating process. Temperature increases. Okay, then water gives ice, that is a freezing. Water melt ice to 0 degree Celsius. Boiling point 100 degree Celsius. That is a repeated. எவ்வளோ இருக்குமோ அதை வந்து ரிப்பீட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம திரும்ப ஐஸ் வந்து வாட்டர் ஆகும், வாட்டர் ஐஸ் ஆகும், வாட்டர் வேப்பர் ஆகும். ஸோ வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் டு கிவ் வாட்டர். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், கண்டென்ஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டென்சேஷன் பண்ணணும் அப்படின்னா டு கிவ் வாட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மேட்டர் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். So classified into mixer and pure substance. Mixer and pure substance. அதான் சொன்னோம் நம்ம, mixer, homogeneous, heterogeneous அப்படின்னுலாம் சொன்னோம். So okay, so pure substance are composed of simple atoms of molecule. So there are further classified into elements and compounds. Element. An element consists of only one type of atom. For example, copper, gold, silver. So we know that the atom is the smallest electrically neutral particle, so being made up of fundamental particles. You know fundamental particles. So what are the fundamental particles? Fundamental particles are subatomic particles. Subatomic particles know electron, protons and neutrons. Okay. So elements can exist a monoatomic or polyatomic. For monoatomic example, copper, gold, that is a copper, gold, silver, that is a monoatom. Polyatomic unit, so two, one is a hydrogen, one is a hydrogen, then phosphorus, P4, phosphorus, then sulfur,
S8. S8. Next, compounds. Compounds are made up of molecules which contain two or more atoms of different elements. For example, copper sulfate, then carbon dioxide CO2, glucose C6H12O6, glucose, hydrogen sulfide H2S, hydrogen sulfide H2S, then sodium chloride NaCl. So these are all examples for compounds. Two or more atoms. Okay. Next. So properties of compounds are different from those of their constituent elements. For example, sodium is shiny metal. Sodium is a shiny metal. So and chlorine is a irritating gas. You see, sodium is a shiny metal, chlorine is irritating gas. But the compound formed from these two elements, sodium chloride, so different characteristic and its crystalline, solid due to biological functions. You see, sodium is a shiny metal, chlorine is irritating gas, but formed NaCl, sodium chloride. Okay, sodium chloride. Then, so evaluate yourself. Evaluate sugar, sea water, distilled water, carbon dioxide, copper, table chart, silver plate, naphthalene balls. எல்லாமே வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் காம்பவுண்டா, எலிமெண்ட்டா, மிக்சரா அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்ம புக் பேக் பின்னாடியே கொடுத்துருப்பான். ஸோ அதை வந்து ரீட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்டாமிக் அண்டு மாலிகுலர் மாஸ். Atomic and molecular mass. Atomic mass first. How much does an individual atom weight? As atoms are too small with a diameter of 10 power minus 10 meter. Okay, why? 10 power minus 10 meter diameter. So to weigh approximately 10 power minus 27 kilogram. 10 power minus 27 kilogram. So it is not possible to measure their mass directly. Hence it is proposed to have relative scale based on a standard atom. Okay, the carbon 12 atom is considered as standard by IUPAC, that is IUPAC or IUPAC, International Union of Pure and Applied Chemistry. So and its mass is fixed as 12 AMU or U. சரியா, இங்க ஃபிக்ஸ் பண்றாங்க என்ன அப்படினா 12 AMU or U. AMU is unified mass, atomic mass unit. AMU means atomic mass unit. Okay va, atomic mass unit. But the AMU or U, atomic mass unit, or U means unified atomic mass unit, is defined as 1/12 of the mass of carbon 12. 12 வந்து நம்ம ஒரு பங்கு கூடிய கார்பன் 12ல ஒரு பங்கு. That is a 1/12 of the mass of carbon 12 atoms in its ground state. Ground state, that is 1 AMU equal to 1 AMU equal to எவ்வளவு சொல்ல போறோம் நம்ம 1 AMU or 1 U equal to 1.6605 into 10 power minus 27 kilogram. Okay va, 1 AMU equal to எவ்வளவு சொல்றோம் நம்ம 1.6605 into 10 power minus 27. Okay, so in this scale the relative atomic mass is defined as ratio. So ratio not divided, ratio of the average atomic mass to the unified atomic mass unit. Okay, so next relative atomic mass, average mass of atom, ratio சொல்ற டிவைடர்ல relative atomic mass, that is AR, relative atomic mass equal to, okay va, so that is average mass of atom divided by unified atomic mass, that is ratio nu சொல்றோம்.
average atomic mass unit divided by unified atomic mass. Okay va? Average mass of the atom. Average mass of atom divided by unified atomic mass. Okay va? So for example, relative atomic mass of hydrogen. Okay va? Relative atomic mass of hydrogen equal to average mass of hydrogen atom in kilogram. Average mass of atom using hydrogen atom in kilogram divided by unified atomic mass. So unified atomic mass 1.6605 into 10 power minus 27. Unified 1.6605 into 10 power minus 27 kilogram. Okay. Average mass of hydrogen atom எவ்வளவு இருக்கும் 1.6736 into 10 power minus 27 kilogram. Okay va? 1.6736 into 10 power minus 27 kilogram. Unified atomic mass 1.6605 into 10 power minus 27 kilogram. நம்ம என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆகிடுது. வந்து சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 1.0078. சரியா? 1.0078. சரி 1.0078 அதாவது என்ன பண்ணுறோன்னா இதுக்கு மேலே இருக்கிறதுனால is 1.008 U or AM. That is relative atomic mass of hydrogen. Relative atomic mass of hydrogen. Okay va? Next. Since most of the elements consist of isotope that differ in mass, we use average atomic mass. Average atomic mass. So average atomic mass is defined as, note பண்ணிக்கோங்க, average atomic mass is defined as the average of atomic mass of all atom in their naturally occurring isotopes. So for example, chlorine consists of two naturally occurring isotopes. Chlorine நீங்க படிச்சிருப்பீங்க. Chlorine 1735, another one is a chlorine 1737. சரியா? naturally occurring isotope, two isotope. Name chlorine 1735, chlorine 1737. In the ratio of 77:23. Okay, 77:23. The average relative atomic mass of chlorine is a average atomic எவ்வளோ சொல்லணும்னா 35 into 77 ratio சொல்கிறல 77:23. 35 then 37 into 23. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 100. சரியா? ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா 35.46. இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். Okay va? So that is the relative atomic mass of chlorine. Okay, so